என்னாச்சு பூங்குடி? இல்ல ஒண்ணும் இல்ல சார். பூங்குடி என்னாச்சு? இல்ல சார், முத தடவை போடுறேன்ல, அதான் கொஞ்சம் வலிக்குது. ஆணி செருப்பு அப்புறம் வலிக்காம என்ன செய்யும்? நான் அப்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், எங்க நீ கேக்குற? போடும்போதே இப்படி வலிச்சுச்சுன்னா அப்புறம் எப்படி நடப்ப நீ? ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னா கஷ்டப்பட்டு தான் சார் ஆகணும். அதுவும் உங்களை நினைச்சுக்கிட்டா எனக்கு எந்த வலியும் தெரியாது சார். நான் நடந்துருவேன் சார். தைரியமா நடமா, அம்மா உனக்கு துணை இருப்பா. சரிங்க சாமி. என்னடி வலிக்குதா? உன்னால நடக்கவே முடியாதுடி. வேண்டுதலா பண்ற வேண்டுதல்? உன் விரலெல்லாம் துண்டு துண்டு ஆக போது பாரு. எனக்கு போட்டியா வந்தா இதை விட பயங்கரமான பனிஷ்மெண்ட்லாம் கிடைக்கும். பூங்குடி, இப்ப கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நாம இதோட நிறுத்திக்கோமா? சார், யாருக்கிட்ட வேணாலும் கடன் வைக்கலாம் சார். ஆனால் சாமி கிட்ட மட்டும் வந்து கடன் வைக்கவே கூடாது. என்னடா ஏதோ எருக்கம்பால் கெமிக்கலை விட பயங்கரமா வேலை செய்யும் சொன்ன, அவ எதுக்கும் அசராம நடக்கிறா? அதான் எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. எருக்கம்பால் தடவை ஆணில நடக்கிறதுலாம் பாசிபிளே இல்ல. என்னாச்சு பூங்குடி? இல்ல ஒண்ணும் இல்ல சார். பூங்குடி, ஒரு நிமிஷம், இதை வந்துடுறேன். ஒரு நிமிஷம். அக்கா, ஒரு நிமிஷம் இந்த பாலை கொடுங்களேன். எதுக்குப்பா? ரொம்ப அர்ஜென்ட்டா தேவைப்படுதுக்கா, வந்து சொல்றேன். ஒரு நிமிஷம், இதை வந்துடுறேன். ஒரு நிமிஷம் பூங்குடி.
பரவாயில்ல பொங்குடி. பரவாயில்ல சார். வா. டேய், நீ எருக்கம் பால தடவனியா இல்ல ஏதாச்சும் எருமை பால தடவனியா? நீ அவங்க பக்கம் சேர்ந்துக்கிட்டு என்ன சீட் பண்ணிட்டு இருக்கியா? இல்ல அது வந்து பேசாத. சாமி, நான் முடிச்சிட்டேன் சாமி. பரவாயில்லையேம்மா. மண்டி போட்டு தீபம் எடுத்துக்கிட்டு வர்ற பிரார்த்தனைய பாதி பேர் பாதியிலே விட்டு போயிருவாங்கம்மா. அத முடிச்சவங்க ஆணி செருப்ப பார்த்த உடனே அரண்டு போயிடுவாங்கம்மா. ஒரு பிரார்த்தனைய பண்ணவங்களே ஒரு வாரம் எந்திரிக்க மாட்டாங்க. ஆனா நீ அசராம நிக்கிறியம்மா. எனக்கு தெரிஞ்சு 2 பிரார்த்தனையும் கஷ்டப்பட்டு பெசகில்லாம பண்ணி முடிச்சது நீதாம்மா. உன் பிரார்த்தனைக்கு அந்த அம்மன் நிச்சயம் கரிசனை காட்டுவாம்மா. பார்த்து பொங்குடி. என்னாச்சு? என்னால முடியல சார். இரு இரு இரு. ஐயோ சார், வேணாம். இல்ல பரவாயில்ல. ஐயோ சார், நீங்க ஏன் என் காலெல்லாம் புடிச்சிக்கிட்டு? இல்ல இல்ல பரவாயில்ல, விடுங்க இருக்க விடு. மாமா, அந்த தேங்காய் எண்ணெய் எடுத்துட்டு வாங்க. இதோ இருமாப்ல. சார், ம்? வேணாம் சார். நீங்க ஏன் சார்? ஏன் நான் காலை பிடிச்சி விடக்கூடாதா என்ன? பொம்பளைங்க தான் இந்த மாதிரி சர்வீஸ் எல்லாம் ஆம்பளைங்களுக்கு செய்யணுமா என்ன? ஆம்பளைங்க பொம்பளைங்களுக்கு செய்யக்கூடாதா என்ன? இல்ல நீ படு. சார், வேணாம் சார். சும்மா படு. மாப்ள, இந்தாங்க உங்க பொக்கிஷம். கொடுங்க மாமா. சார், நானே போட்டுக்கிறேன். நீங்க நீ விட்டுருங்க சும்மா சார். இரு, நான் போட்டு விடுறேன். கொஞ்சம் பொறுத்துக்கோ, சரியாயிடும். ஓகே. மாப்ள, சம்சாரத்துக்கு பணிவிட செய்யறதுல நம்ம குடும்ப பேரை காப்பாத்திட்டீங்க. ஆ, ஆ. சில கேடுகட்ட பயலுக, கதிகட்ட பயலுகள்லாம் இந்த மாதிரி பொண்டாட்டிக்கு வேலை செய்யறத பார்த்துட்டு பொண்டாட்டி தாசன்னு சொல்லுவானுங்க. நீங்க அத பத்தி எல்லாம் எதிர்காலத்துல கவலையே படக்கூடாது. எல்லாரும் பொறாமையில சொல்றானுங்க.
பூங்கொடி, உங்க அம்மா உனக்கு பொருத்தமான பேர் தான் வச்சிருக்காங்க. ஒரு சின்ன காயத்தை கூட உன்னால் தாங்கிக்க முடியல. எவ்வளவு காயம். இதுக்குதான் மாமா நேத்தே சொன்னேன், இந்த ஆணி செருப்புல நடக்கிற பிரார்த்தனை எல்லாம் வேணான்னு. அதெல்லாம் எங்க கேக்குறா? அடடா, ஒருத்தர் மேல ஒருத்தர் எவ்வளவு பாசமா இருக்கீங்க. உண்மையிலே உங்களை பார்க்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் வாழ்க்கையில பண்ண ஒரே ஒரு நல்ல காரியம், கல்யாண காளிய கும்பிடலான்னு சொல்லி உங்க எல்லாரையும் இங்க கூட்டிட்டு வந்ததுதான். அது இல்ல சித்தப்பா, எவ்வளோ கஷ்டமான பிரார்த்தனையா இருந்தாலும் அதை நான் ரொம்ப சந்தோஷமா பண்றேன். இன்னும் கஷ்டமானது கூட செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன். நாங்க வாழ்க்கையில சேரணும், அது மட்டும் நடந்துட்டா போதும் சித்தப்பா. என் வாழ்க்கையில நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். பைத்தியக்காரத்தனமா பேசாத. என்னால இந்த காயத்தை பார்த்தே தாங்கிக்க முடியல. இதை விட பெரிய கஷ்டமான பிரார்த்தனை எல்லாம் பண்ண போறாளா? ஒருத்தர் மேல ஒருத்தர் நீங்க எவ்வளவு பாசமா இருக்கீங்க. கண்டிப்பா சொல்றேன், அம்மன் சொல்ல போற அருள் வாக்குல பூங்கொடியதான் நீ கட்டிக்கணும்னு நம்ம அம்மனே சொல்லும் பாரு. மாமா, நாங்க கஷ்டப்படுறது அதுக்கு தானே. அது மட்டும் நடந்துட்டா போதும் மாமா. நடக்கும் நடக்கும். இங்க பாசம் கரை புரண்டு ஓடுது. தடுப்பணையா நான் இருக்கக்கூடாது. நான் கிளம்புறேன் மாப்ள. நீ கொஞ்சம் வலியை பொறுத்துக்கிட்டு நல்லா படுத்து தூங்க. மாப்ள, என்ன மாமா தடுப்பானா அது இதுன்னு ஏதோ டயலாக்லாம் சொல்லிட்டு போனீங்க, இப்ப மறுபடியும் வந்து நிக்கிறீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாப்ள, ஒரு முக்கியமான விஷயம். என்ன மாமா, அத்தாங்க உங்களை காலுக்கு என்ன தடவை விட சொன்னாங்களா? என்ன ஏதாவது வேணுமா? ஐயோ, நீங்க வேற. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு முக்கியமான விஷயம். வாங்க வாங்க. இரு வந்துடுறேன். படுத்துக்கோ, நான் வந்துடுறேன். நல்லா தூங்க. ஓகே. என்ன மாமா? இந்தாங்க மாப்ள. இதுதான் நான் அன்னைக்கே பார்த்துட்டேனே. பார்த்துட்ட புரியுது. என்ன மாமா இதை என்கிட்ட கொடுக்குறீங்க? இந்த செயின் உனக்கு தான் மாப்ள. நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு கழுத்துல இந்த செயினை நீ போடணும். இப்ப இல்லைனாலும் எப்போ உனக்கு தோணுதோ அப்போ போடு. இத யார் கழுத்துல போடுறியோ அந்த பொண்ணோட உனக்கு நிச்சயமா கல்யாணம் நடக்கும். நீங்க என்ன சொல்றீங்க மாமா? ஆமா மாப்ள, உன் அண்ணன் கல்யாணம் நடக்கும்போது கூட இத கொடுக்கணும்னு எனக்கு தோணல. ஏன், தீபிகா கூட உனக்கு நிச்சயம் நடந்துச்சுல, அப்ப கூட இத கொடுக்கணும்னு எனக்கு தோணவே இல்லை. இதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணும் மாப்ள. எது எப்ப யாருக்கு கிடைக்கணும்னு இருக்கோ அது அப்ப அவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இது இப்போ உன் கையில ஒப்படைக்கணும்னு எழுதி இருக்கு. இந்த ஆதர்ச தம்பதிகள்னு சொல்லுவாங்கல்ல, அவங்கள நான் நேர்ல பார்த்தது இல்ல மாப்ள, கேள்வி மட்டும்தான் பட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு நான் நேர்லயே பார்த்துட்டேன் மாப்ள. கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி இருக்கீங்களே, கல்யாணம் முடிஞ்சா இன்னும் எவ்வளவு அன்பா அட்டாச்மெண்டா இருப்பீங்க. நீங்க 2 பேரும் வாழ்க்கையில ஒண்ணு சேரணும். அதுக்கு இந்த மாமன் பங்குக்கு ஏதாவது செய்யணும் இல்லையா? அதுக்காக தான் மாப்ள இந்த செயின்.
வாங்கிக்கங்க. இல்ல மாமா, ஆ, எதுக்கும் அத்தை கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு. அதெல்லாம் எனக்கு தெரியாதா? சில விஷயங்கள் நம்ம மனசு மாறுறதுக்கு முன்னாலே செஞ்சிடணும். இதுவும் அப்படிதான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இத பத்தி நான் யோசிக்கவே இல்லை. திடீர்னு இந்த செயினை உங்ககிட்ட ஒப்படைக்கணும்னு என் உள் மனசு சொல்லுச்சு. இல்ல மாமா, எதுக்கும் ஒரு தடவை நல்லா யோசிச்சுக்கோங்க. மாப்ள, சில விஷயம் வருஷ கணக்கா யோசிச்சா கூட ஒரு முடிவுக்கு வரவே முடியாது. சில விஷயம் ஒரே செகண்ட்ல முடிவு எடுத்துடலாம். அது சரியா இருக்கும். இந்த செயினை நீ யார கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்புறியோ அவங்க கழுத்துல இத போடு. அடுத்த தலைமுறைக்கும் இந்த செயினை கொண்டு போய் ஒப்படைக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு மாப்ள. தீபி, வில்லேஜ் அட்மாஸ்பியர்லாம் எப்படி இருக்கு? உனக்கு பிடிச்சிருக்கா? என்ஜாய் பண்றியா? சும்மா இருங்க கிரானி. நான் ஆல்ரெடி பயங்கர டென்ஷன்ல இருக்கேன். என்னது, டென்ஷன்ல இருக்கியா? மாயாவதி ஏதாவது சொன்னாளா? அவங்க சப்போர்ட்டா தான் பேசிட்டு இருக்காங்க. பட் இங்க எல்லாமே எனக்கு ஆப்போசிட்டா தான் நடந்துட்டு இருக்கு. என்ன நடந்துச்சு? ஃப்ரைடே அந்த அம்மன் வாக்கு சொல்றதா சொல்லிருக்காங்க. அந்த பட்டிக்காடு மண்டி போட்டு தீபம் ஏத்தி பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கான். செருப்பாணி போட்டுக்கிட்டு தீர்த்தம் எடுத்துட்டு வந்து அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கான். அதனால அம்மன் அவளுக்கு சாதகமா தான் வாக்கு சொல்லணும்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. நீ எப்படியாவது அதை பண்ண விடாம கெடுக்க வேண்டியதுதானே? பண்ணாம எப்படி இருப்பேன் கிரானி? அது எல்லாத்தையுமே ஓவர்டேக் பண்ணி அவ பிரார்த்தனைய முடிச்சிட்டா. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. அவ என்ன பிரார்த்தனை வேணாலும் பண்ணட்டும். அதுக்காக அவளுக்கு ஃபேவரா தான் அம்மன் வாக்கு சொல்லுன்னு நீ எப்படி நினைக்கிற? சொல்லிடுச்சுன்னா என்ன பண்றது? அப்படி மட்டும் ஏதாவது நடந்துருச்சுன்னு வையேன், நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் கிரானி. ஏய், ஏன் இப்படி ஃபூலிஷா பேசுற? தைரியமா இரு. சாக வேண்டியது நீ இல்ல, அந்த பட்டிக்காடு. அவளை மொத்தமா ஒழிச்சிட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அவளுக்கு ஃபேவரா அம்மன் வாக்கு சொன்னாலும் வாழறதுக்கு அவ உயிரோட இருக்கணும்ல. அவளுக்கு ஒரு முடிவு கட்டுற. யூ டோன்ட் வரி. உன்னை உயிரோட விட்டு வச்சா நானும் என் குடும்பமும் நிம்மதியாவே இருக்க முடியாது. நீ செத்தாதா எனக்கு நிம்மதி. வேணாம் மேடம்.